மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 80,000 ரூபாய் வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்கு சவரனேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது உண்மைதானா? அதாவது ஒரு அரிய நிகழ்ச்சிகள் இல்லை உலகத்திலேயே ஒரு புரட்டி போடக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்தால் நிச்சயமாக குறையலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சில்வர் ரேட் கம்மியாயிட்டே வருது சார். கோல்டும் கம்மியாயிருக்கு, சில்வரும் கம்மியாயிருக்கு. 256 ரூபா ஒரு கிராம் வெள்ளி இருந்தது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த 2026. அதுக்கப்புறம் இந்த 256லேருந்து பெரிய அப்செட் பயங்கரமாக போச்சு. திரும்பியும் பேக் டு பெவிலியன் இப்போ அந்த 260 ரூபா வந்திருக்கு. ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு, ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கு. சரி, இதனால இப்போ இன்னும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இறங்குமா அப்படின்னா இது ஒரு பெஞ்ச் மார்க்காக நினைக்கலாம். என்ன நிறைய பேர் வாங்கினவங்களாம் நஷ்டமாயிடுச்சு, திரும்ப ஏறுமான்னு தெரியலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்பவுமே ஷார்ட் டேர்மாக நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். எப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டை வாங்க ஆரம்பிச்சாங்களோ, சில்வரை வாங்க ஆரம்பிச்சாங்களோ, அதனால தான் ரேட் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஜாஸ்தி லாபம் தரக்கூடியதுன்றது இதுன்றனால எல்லாருமே ஃபிசிக்கலாகவும் சரி, பேப்பர் கோல்டாகவும் சரி, இந்த ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் விலை ஏறி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரை ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்களே சார். காப்பரை வாங்கி இப்போ வச்சோன்னா பிற்காலத்தில் ரேட்டு அதிகமாகுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆகும். ஆனால் அதில் யார்கிட்ட போய் விற்பீங்க, யார் உங்களுக்கு பைபேக் கேரண்டி தருவா? அந்த மாதிரி ஒரு கால் கேரண்டி கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது உத்தரவாதம் கொடுத்தா ரைட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோல்டு ரேட் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரேட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது சார். ஆனால் சில பேர் இன்னும் நியூஸ்லலாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது சவரனேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? இல்லை, ஏதாவது ஒரு அரிய நிகழ்ச்சிகள் இல்லை உலகத்திலேயே ஒரு புரட்டி போடக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்தால் நிச்சயமாக குறையலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ரஷ்யா அமெரிக்கன் டாலரை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால கோல்டை விற்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது எப்படின்னா அமெரிக்கன் டாலரை யூஸ் பண்ணி வர்த்தகம் இல்லாமல் இந்தியாவோட பண்ணுறாங்கன்னா அந்த ரூஃபிலேயே பண்ணுவாங்க, இந்திய ரூபாயில் பண்ணுவாங்க, ஐஎன்ஆருக்கும் இதுக்கு இந்த மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பண்ணுறப்போ அவங்க அதை வச்சுட்டு பண்ணுறாங்க. இடையில் எதுக்கு இந்த ஒரு இடைத்தரகர் அப்படின்ற மாதிரி தான். அது இல்லாதனால அதுக்கும் தங்கம் குறையிறதுக்கும் வித்தியாசம் இது இல்லை. பட் கோல்டை ஒரு காரணியாக வச்சு பண்ணுறதுனால தான் கோல்டோட விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு தெரியாத விஷயம். இந்த நேரத்தில் இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம கார்டு வச்சுருக்கோம்ல, கிரெடிட் கார்டு, விசா, மாஸ்டர், அந்த கார்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஸ்வைப் பண்ணுறோம். கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது. நம்ம பணமே நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுத்துட்ருக்கோம். மறைமுகமாக ஒன்று எய்தர் நம்ம பணம் தரோம், இல்லாட்டி இதை வர்த்தகம் பண்ணுற யாரோ அவங்க அந்த இதுக்கு கமிஷன் தராங்க. சிம்பிள் இதுதாங்க. இப்போது என்ன ரஷ்யா விற்கிறான், இந்தியா வாங்குகிறான். வாங்குறப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு அவனுடைய ரூபாயை வச்சுட்டு இதை இந்த டாலரில் நீ தரணுன்ட்டு இவங்க சொல்லணும். இவன் டாலரில் தன்கிட்ட இருக்க டாலர் அன்றைக்கி சொல்லணும், இதை கொடுக்குறான். அப்புறம் இவன் அதை வச்சுட்டு இவன் வேறு எங்கேயா வாங்கினா இந்த டாலர் வச்சு காமன் கரன்சியாக இருந்துச்சு. இப்போ அது கிடையாது, கோல்டு வந்துருச்சு. அவங்கவுங்க அந்தந்த அதுக்கு தான் அந்த பிரிக்ஸு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்களாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று ரெடி பண்ணி அதில் பண்ணலாம், வர்த்தகம் பண்ணலாம். இல்லை ரூஃபில்லையே பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நாட்டிலே அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ இந்த கார்டு சொன்னால் அது மாதிரி தான். இந்த கார்டு விஷயத்தில் நாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ரூபாய்க்குமே விசா கார்டும், கிரெடிட் கார்டும், மாஸ்டர் கார்டும் நம்ம போய் ஸ்வைப் பண்ணிட்டு போகிறோம். 50,000, 1,00,000 ஒவ்வொரு. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை கோடி டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். சரி, கிரெடிட் கார்டு ஒரு பக்கம், டெபிட் கார்டுக்கும் அவன் தான் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், விசாவோ மாஸ்டரோ. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு மினிமம் 1%, கம்மியானது 0.6% இருந்து 1%, 1.5% வரைக்கும் நாம் அந்த விசா மாஸ்டருக்கு கொடுக்குறோம் அமௌண்ட்டு. 1,00,000 ரூபா இப்போ நீங்கள் என் கடையில் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அது விசா கார்டாக இருந்துச்சுன்னா ஒன்று அதுக்கு உண்டான சார்ஜ் உங்கள்கிட்ட போடுவேன், நீங்கள் பே பண்ணணும் 1.1. இல்லை சார் நீங்கள் உங்கள் இன்க்ளூசிவ் ஃபால் கொடுங்க நீங்கள் அப்படின்றீங்கன்னா சரின்னு நான் ஒத்துக்கிட்டு அந்த லாபத்தை எனக்கு பர்சன்டேஜ் இதில் கிடைக்குதுன்னா ஒத்துக்கிட்டேன்னா நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது 98,500 மட்டும்தான் ஆகும். இந்த மீதி 1,500 ரூபா அமெரிக்காவுக்கு போகும். ஏன்னா அந்த விசா மாஸ்டர் நடத்துகிறவன் அவன். அப்போது ஒரு கடையில் ஒரு ஆள் டிரான்சாக்ஷனுக்கு இப்படின்னா என் கடையில் எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்கும், ப்ளஸ் இது மாதிரி எத்தனை கடைகள் இருக்குது ஜுவல்லரியில் மட்டும், அதுக்கப்புறம் மற்ற காரு, பைக்கு, வண்டி, துணி, அது மாதிரி இதிலெல்லாம் எவ்வளோ நடக்குது.
அப்போது எத்தனை 1000 கோடி வியாபாரம் நடக்கும், அத்தனை கோடி வந்து அவனுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே அமெரிக்காவுக்கு கிடைக்குது. போகுது. இதை பார்த்துட்டு தான் நாம் வந்து ரூபேன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் ரூபேவை கொண்டு வந்தாங்க. ரூபே கார்டு பண்ணியாச்சுன்னா அதில் எய்தர் நீங்கள் டாக்ஸ்லாம் கிடையாது, டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா 0%. நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு ரூபே கார்டு வச்சுருந்தீங்கன்னா கொண்டு வந்து என் கடையில் போட்டிங்கன்னா எனக்கும் சார்ஜ் கிடையாது, உங்களுக்கும் சார்ஜ் கிடையாது. ரூபேயில் யூஸ் பண்ணிங்கன்னா 100% அப்படியே வந்துடும். அப்போது லாபம் நமக்குள்ளே வருது. ஒன்று உங்களுக்கு லாபம், எனக்கு லாபம். அது மாதிரி தான் இந்த விஷயமே, இந்த டாலரு இது. அதனால் ரஷ்யா வந்து தன்கிட்ட இருக்க டாலரை இது பண்ணிவிட்டு ரூஃபிலாவும் ஐஎன்ஆராவும் பண்ணி தான் பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு சம்மந்தத்தில் ஒரு கால் அதை வச்சு மற்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனைகள் வரும். தங்கத்துடைய ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து கோல்டை பற்றியே நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சில்வர் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு, எல்லாரும் சில்வர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சில்வர் வந்து ரேட் கம்மியாயிட்டே வருது சார். இப்போ ரெண்டுமே கம்மியாயிருக்கு, கோல்டும் கம்மியாயிருக்கு, சில்வரும் கம்மியாயிருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா கோல்டு வந்து இந்த 14,400 14,000 இப்போ 200 இந்த மாதிரி இருக்கிறப்போ சில்வர் எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 300 மேலே இருந்தது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். போன மாதம் 400 மேலே. ஆமாம். அது அதிகபட்சம் உச்சபட்ச ரேட். நீங்கள் 28. நான் சொல்கிற கணக்கு வந்து நீங்கள் வெள்ளி வந்து 330 இருந்துச்சு அப்போது கோல்டு வந்து 14,500 இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 14,500 கோல்டு இருந்துச்சுன்னா வெள்ளி வந்து 330 இருக்குது. வெள்ளி 280, இன்றைக்கி 260 வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்திருக்கு. வெள்ளியில் வந்து கொஞ்சம் அதிகமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி சொல்லலாம்னா, இப்படி சிம்பிளாக சொல்ல போனால் 256 ஒரு கிராம் வெள்ளி இருந்தது ஜனவரி மாதம் 1 இந்த 2026. அதுக்கப்புறம் இந்த 256 பெரிய அப்செட் பயங்கரமாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60% விலை உயர்ந்துச்சு. ரூபாய் தொற்றுன்ற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 425 ஏறிச்சு. திருப்பியும் பேக் டு பெவிலியன் இப்போ அந்த 260 வந்திருக்கு. 254 இருந்து 260 வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த வித்தியாசம் ஒரு 6 4 6 தான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் தங்கம் அன்னைக்கு என்ன ரேட் இருந்தது ஜனவரி 1 அப்படின்னு பார்த்தோம்னா 12,440 இருந்துச்சு. 1 லட்ச ரூபாய்க்கும் கொஞ்சம் கம்மி, 98,000 99,000 இருந்தது. அதுலேருந்து ஏறிட்டு நிதானமாக ஏறிச்சு, நிதானமாக இறங்கியிருக்கு. இப்போயும் 14,230 இருக்குது. பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1,600 700 பக்கம் இன்னும் விலை ஜாஸ்தி தான் இருக்குது கோல்டு. சில்வர் ஆனால் வந்துருச்சு, அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு, ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கு. சரி, இதனால் இப்போ இன்னும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இறங்குமா அப்படின்னா இது ஒரு பெஞ்ச் மார்க்காக நினைக்கலாம். 250 ஒரு பெஞ்ச் மார்க்காக நினைக்கலாம். என்ன நிறைய பேர் வாங்கினவங்களாம் நஷ்டமாயிடுச்சு, திரும்ப ஏறுமான்னு தெரியலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இது வந்து வியாபாரமோ இது வந்து ஒரு இதுதாங்க. எப்படி ஒரு ஏற்றம் இருக்குமோ அது மாதிரி இறக்கம் இருக்கும். பட் அதை நம்ம சொல்ல போனோம்னா அவங்களுக்கு என்னடா அது நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இது என்ன ஆகும் அப்படின்றப்போ எப்போயுமே ஷார்ட் டேர்மாக நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படியான கேப் விட்டு ஒரு 24 மாதம் கேப் விட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வராது. தங்கத்துலேயோ வெளியிலையோ அதை நம்ம காத்திருந்தால் நிச்சயமாக அதுக்கு உண்டான பயன் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, எப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்களோ, சில்வரை வாங்க ஆரம்பித்தாங்களோ, அதனால தான் ரேட்டு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்களே சார். அதுவும் ஒரு காரணம் தான். ஆமாம், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தப்பறம் தான் யூக வணிகம்னு சொல்கிறோம், ஆன்லைன் ட்ரேடுன்னு சொல்கிறோம். கமாடிட்டி, அந்த கமாடிட்டியில் என்னைக்கு வந்துச்சோ அன்னிலேருந்தே கோல்டில் வந்து அந்த ஏற்றம் இறக்கம்ன்றது அதிகப்படியாக ஆகிடுச்சு. முதல்ல ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து ரேட் வரும். அது காலையில் ஒரு ரேட் வரும், அதோட மத்தியானம் ஒரு ரேட் வரும், சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு. அதில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். காலையில் ரேட்டுக்கும் மதிய ரேட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 2 ரூபா 3 ரூபா தான் விலை உயரும், 5 ரூபா அதிகபட்சம் உயரும். அன்றைக்கி இருந்த ரேட்டு வந்து 3 டிஜிட்டில் இருந்துச்சு. அதாவது கிராம் ஒன்றே 300 400 அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சு. அதனால் அப்படி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கமாடிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் தான் ரேட்டு வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏற்றட்டு கிருகிருன்னு ஏறுது, கிருகிருன்னு அதனுடைய விளைவு தான் இப்போயும் அது மாதிரி ஆகிருக்கு. ETF மியூச்சுவல் ஃபண்டு வந்ததுனால அதிகப்படியாக எல்லாருமே ஒருத்தவங்க இருந்து பணம் இருக்கிறவன், டைம் இருக்கிறவன், ஆசை இருக்கிறவன், அனுபவித்து பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கிறவன் நேராக கடைக்கு வந்து நகையை வாங்குறான். எனக்கு பணம் இருக்குது, டைம் இல்லை, எனக்கு அனுபவிக்க வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பார்க்குறேன் அப்படின்றவன் ETF-ஆகவும் மியூச்சுவல் ஃபண்டாகவும் போகிறான். அப்படின்றப்போ ஆக மொத்தத்தில் இப்போ இருக்கிற இதில்
ஜாஸ்தி லாபம் தரக்கூடியதுன்னு இதுன்றனால எல்லாருமே ஃபிசிக்கலாகவும் சரி பேப்பர் கோல்டாகவும் சரி இந்த ட்ரேடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் விலை ஏறிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார், கோல்டு வந்து இப்போ ரேட் ஏறுது, கோல்டு வாங்க முடியல, சரி சில்வர் வாங்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரை ஃபோக்கஸ் பண்ணி போறாங்களே சார், காப்பரை வாங்கி இப்போ வச்சோம்னா பிற்காலத்தில் வந்து ரேட்டு அதிகமாகுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆகும். ஆனால் அதில் வந்து யார்கிட்ட போய் விற்பீங்க, யார் உங்களுக்கு பைபேக் கேரண்டி தருவா? அந்த மாதிரி ஒரு கால் கேரண்டி கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது உத்தரவாதம் கொடுத்தா ரைட்டு. இன்றைக்கி நம்ம போகிறோம், நகைகளில் விற்கிறாங்க, நகைகளில் வாங்குகிறோம், நகைகள்லேயே விற்கக்கூடியவருக்கு இந்த கடையிலாம் இன்னொரு கடையை விற்கலாம், அப்படி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி காப்பரில் ஏதாவது வந்துச்சானா இன்னும் வரல. அப்படி ஏதாவது வந்தேன்னா அவன் எடுத்து அப்புறம் ஸ்கிராப் ரேட்டுக்கு தான் எடுப்பான், செல்லிங் பாயிண்ட் மட்டும்தான் அப்படின்னு. ஏங்க இப்போ அவ்வளோ இதுக்கு இப்போ கோல்டே கூட முதல்ல வந்து பேங்க்கில் கோல்டு விற்றாங்க கரெக்டாக. அந்த பேங்க்கில் கோல்டு எந்த பேங்க்லேயுமே விற்பாங்களே தவிர யாராவது பைபேக் எடுத்தாங்களா? அடகு தான் வைக்க முடியும், அடகு தான் வைக்க முடியும். அதுவும் 24 கேரட் தான் விற்பாங்க பேங்க்கில். அந்த 24 கேரட்டை அடகும் வைக்க மாட்டாங்க. அடகும் கிடையாது, வைக்க கிடையாது, பைபேக்கும் கிடையாது. ஆனால் கடைக்காரர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில், கடையில் வந்து விற்கலாம் அப்படி இருந்துச்சு. அது மாதிரி தான் இதுவும். இப்போ காப்பரும் கடைக்காரர் விற்கிறாரு, ஆனால் பைபேக் யார் எடுப்பார்? இல்லை அதை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைக்க முடியுமா? முடியாது. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே இன்னும் ரூல் வரல. இப்போ தான் வெள்ளிக்கு வந்திருக்கு, அதுவும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது. அதே மாதிரி இந்த கோல்டு ரேட்டை டிசைடிங் பண்ணுறது யார் சார்? ஏன்னா நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோல்டு விற்கிறவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியா தான் டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் முடிவுக்கு கொண்டு வந்து. இல்லை, அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது, அவங்க அதை நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. நம்ம வந்து கமெண்ட்ஸ்லேயே கூட வரும், நகைக்கடைக்காரங்கள்லாம் சேர்த்து விலையை ஏற்றுறானுங்க, இவங்க தான் பேசி வந்து ரேட்டு அதிகமாக்கிறாங்க. இப்போ நம்மளாம் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறோன்னு வைங்களேன், இவனுக்கு பேசினாலே விலை ஏறிடுது அப்படின்லாம் கூட நிறைய கமெண்ட்ஸ், ஒரு அவேர்னஸ்க்காக பேசுறோம் சேர்க்கணும்ன்ற மாதிரி அப்படி. பட் அது கூட வருது, அவங்க மேலே அவங்களுக்கு அது புரிதல் இல்லை. பட் அதை நம்ம விளக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? அதுக்காக தானே நம்ம இந்த மாதிரி பப்ளிக்கில் பேசுகிறோம். அப்படி அது பார்த்தோம்னா லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. இதில் யார் யாரெல்லாம் அப்படின்னு மெம்பரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியோடைய யாரெல்லாம் அந்த வாங்குகிறாங்களோ, கோல்டை இம்போர்ட் பண்ணுறாங்களோ, இம்போர்ட்டிங் லைசன்ஸ் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அந்த சுரங்கத்தின் அதிபர்கள் இருப்பாங்க. சுரங்கத்திலேருந்து வெளியே எடுத்தோன்னுமே அதை வந்து அப்படியே அந்த தாது ஓர் சொல்லுவோம் இல்லையா, அந்த தாது பொருட்களை அப்படியே கொண்டு வந்து விற்க முடியாது, அதை சுத்திகரிக்கப்படணும். அந்த சுத்திகரிப்பு ஆலை இருப்பாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் சுத்திகரிப்பு பண்ணி கோல்டெல்லாம் வந்தோடனே இந்த கோல்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு லாக்கர், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட கொடுக்கும். அவங்களுக்கு அதை பணம் வாங்கிக்கிட்டு அவங்க அதை சேவ் பண்ணுறது கஸ்டோடியன் அது வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்து மார்க்கெட்டில் வர்றப்போ அந்த இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவங்க எல்லாமே கூட்டாக சேர்ந்து இதை இவ்வளோ டாலர்ஸு, ஒரு ட்ராய் அவுன்ஸு, தங்கத்தையும் வெள்ளியுமே எப்படின்னா கிராமம் கிலோ கணக்கில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னா 31.1 கிராம். இது நம்ம வழக்கத்தில் இருக்கானா? இல்லை. நம்ம வழக்கத்தில் இருக்கான குண்டுமணி, கிராமு, சவரன், கிலோ இவ்வளோ தான் இருக்கும். ட்ராய் அவுன்ஸ்ன்னு சொல்லி நம்ம எங்கேயா டீல் பண்ணுறோமா? யாருக்கிட்டுமே நம்ம டீல் பண்ணுறதே கிடையாது. அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதே ட்ராய் அவுன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இது மேலை நாடுகளில் அமெரிக்காவும் லண்டன் யூரோப் கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் இதில் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அங்கேருந்து தான் ரேட்டு, அவங்க தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்டு ETF வந்ததுக்கப்புறம் பெரும் முதலைகள் தான் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா கமாடிட்டியில் வந்து ஜாஸ்தி டிமாண்ட் வந்துச்சுன்னா அதிலே தெரியுது. டக் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கிடுன்னு உயருது. இவ்வளோ பேர் 1 லட்சம் பேர் போட்டிடுறான் கேட்குறான் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஏறுது. இன்னும் 2 லட்சம் அது 5 லட்சம் பேர் கேட்குறான் இந்த ரேட்டுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கான். அந்த 5 லட்சம் பேர் கொஞ்சம் குறைஞ்சி எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே வாங்கிட்டு இருக்கான். கேட்கறதுக்கு யாருமே இல்லை, வாங்குறதுக்கு யாருமே இல்லை, கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் கொஞ்சம் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தான் ஒரு காரணி. நீங்கள் அதை கோல்டுன்னு போட்டு பார்த்தீங்கனாலே அந்த கிராஃப் தெரியும். அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்லேயோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ETFலேயோ அனுபவம் இல்லாதவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி இவங்க நகைக்கடைக்காரங்க மட்டும்தான் விலை ஏற்றுறாங்கன்னு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.